அப்பா என்பது சில பேருக்கு வார்த்தை, எனக்கு வாழ்க்கை. ஒரு தேசிய கட்சிக்கு அப்பா தலைவராக இருந்து நேர் எதிர்கொள்கையுடைய இன்னொரு தேசிய கட்சிக்கு மகள் தலைவராக இருந்த வரலாறை இறைவன் படைப்பதற்கு எனக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் என்று தான் சொல்லுவேன். தமிழோசை கேட்காதா என்று தமிழகத்தில் ஏங்கிக் கொண்டிருந்த காலத்திலே மகளுக்கு தமிழிசை என்று பெயர் வைத்திருக்கிறார் என்று கலைஞர் சொன்னார். எப்போவாவது நம்ம அரசியலை விட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்க. 2 மாநிலத்தில் ஆளுநராக இருந்து நிறைய விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் வெர்சஸ் ஸ்டேட் அந்த கான்ட்ரவர்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆர்டிகிள் 167 என்ன சொல்லுதுன்னா, எப்பப்பெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது முதலமைச்சர் ஆளுநரை சந்திக்க வேண்டும், அந்த மாநிலத்தை பற்றி விவாதிக்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் பேசும்போது சொல்கிறாரு, இதுவரைக்கும் ஒரு பாதி தான் பார்த்துருக்கீங்க, அதாவது வெர்ஷன் 1 தான் பார்த்துருக்கீங்க, 26ல் வெர்ஷன் 2.0 லோடிங்கில் இருக்குது, அதனால் இப்போ நாங்கள் செஞ்சதை விட இன்னும் நிறைய சிறப்பான திட்டங்களை செய்ய போகிறோம்னு சொல்கிறாங்க. வெர்ஷன் லோடு ஆகிட்டு இருக்கா, கரப்ஷன் லோடு ஆகிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. தமிழ் தமிழ்ன்றீங்க, திராவிட மாடல்னு சொல்கிறீங்க, அதுலேயும் தமிழ் இல்லை, வர்ஷன் அதுலேயும் தமிழ் இல்லை. அப்போ என்ன நீங்கள் தமிழ் தமிழ்றீங்க? அப்போ ஆங்கிலத்துக்கு நீங்கள் அடகு வைக்கிறீங்களா? NEP என்ற புதிய கல்விக் கொள்கையில் மத்திய அரசு அதற்கான திட்டத்தை எல்லா மாநிலமும் ஒற்றுக்கொண்டது. அண்ணாவே என்ன சொன்னார்? 3 மொழியை எல்லா மாநிலமும் ஒற்றுக்கொள்ளும் பொழுது தமிழகம் ஒப்புக்கொள்ளும் சொன்னார். நானே படித்தேன். நான் ஏன் நீங்க ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்கள்? மகாராஷ்டிராலையும் எதிர்ப்பு வந்ததே. தமிழகத்துல பிஜேபி வளர்ந்துருச்சா இல்ல தனக்கான அடையாளத்தை தேடிட்டு இருக்கா? தமிழிசை அப்படின்னாலே ஒரு எதுகை மோனைங்கிறது வந்துருது. அது எப்படி இன்ஸ்டன்டா அவர் தான் நீங்க சூஸ் பண்றீங்களா? மரபணு மூலமாகவும் வரலாம், புத்தகங்கள் படிக்கின்ற மரபு ரீதியாகவும் வரலாம், ரெண்டுலயும் வரலாம். இதுலயும் ஒரு எதுகை மோனை. வணக்கம். தமிழக அரசியல் சூழல் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தலைவர்களோட அரசியல் பயணம், அவர்களோட தனிப்பட்ட பயணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அவர்களை சந்திச்சு ஒரு உரையாடல் நிகழ்த்துறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஆளுநரும் தமிழக பாஜகவினுடைய மிக மூத்த தலைவருமான திருமிகு தமிழிசை சௌந்தரராஜன் நம்மோட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். முதல்ல அப்பாவினுடைய இழப்பிற்கு பிறகான நாட்கள் எப்படி இருக்கு? எப்படி நீங்க கோப்பப்பாய் வரீங்க? அப்பா என்பது சில பேருக்கு வார்த்தை, எனக்கு வாழ்க்கை. அவங்க நேரடியாக அவங்க அரசியலில் எனக்கு வழிகாட்டியா இல்லைன்னா கூட அவர்களை ஸ்வீகரித்து வளர்ந்தவள் நான். அதனால் தினம் தினம் அவர்கள் என்ன உண்கிறார்கள், மதியானம் தூங்கினார்களா, இரவு புத்தகம் படித்தார்களா, காலையில் கோயிலுக்கு போனார்களா அப்படின்ட்டு அவர்களை தினம் தினம் அவர்களின் நடவடிக்கைகளை நானும் என் கணவர் டாக்டர் சௌந்தரராஜனும் கேட்டு பழக்கப்பட்டவர்கள். கோயிலுக்கு போனால் கூட அவங்க பேரில் அர்ச்சனை பண்ண தானாகவே வாய் அர்ச்சனைக்கு வந்துடுது, தானாகவே விசாரிக்கிறதுக்கு வாய் வந்து விடுகிறது. இன்னும் அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறது மனம். ஆனால் ஒப்புக்கொண்டு வாழ வேண்டும் என்பது இயற்கை சொல்கிறது. அதனால் காலம் தானே மருந்து, இந்த காலம் மருந்தை எனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி அப்பாங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. நீங்க அப்பா ஒரு மிக தீவிரமான காங்கிரஸர், நீங்க ஒரு பிஜேபி, ரெண்டுமே வேற வேற சித்தாந்தம். எப்படி இருந்தது முதல்ல இந்த மாதிரி ஒரு முடிவை நீங்க எடுத்த போது? இல்லை, இது ஒரு 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 சண்டையில் ஆரம்பித்த ஒரு அரசியல் வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். அப்பா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தூய்மையான ஒரு காங்கிரஸ்காரர். நான் பாரதிய ஜனதா கட்சி என்ற தேசிய கட்சியை தேர்ந்தெடுக்கும் பொழுது தேசிய கட்சி தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அரசியலில் எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு. நமது திராவிட கட்சிகள் வேண்டாம் என்று ஒரு முடிவு பண்ணேன். அப்பா தான் என்னை தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் என்று சொல்லி வளர்த்ததே அவர்கள் தான். ஆனால் நாட்டின் வளர்ச்சி மீது எனக்கு எப்பொழுதுமே மிகுந்த ஆர்வம் உண்டு. நம் நாடு சுதந்திரம் அடைந்து ஏறக்குறைய 400 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் கிடைத்த பின்பும் காங்கிரஸ் அதை இன்னும் அதிகமாக பயன்படுத்தி வளர்ச்சி அடைந்த நாடாக நம்மை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நான் கனடாவில் படிக்க போகும்போது அதை உணர்ந்தேன். நமக்கு பின்னால வளர்ந்த ஒரு நாடாக வந்த கனடாவில் இவ்வளவு வளர்ச்சி இருக்கும்போது ஏன் தமிழ்நாட்டிலேயோ நம்ம பாரத தேசத்திலேயோ கொண்டு வர முடியாது? அப்போ அந்த நேரம் பார்த்து நமது வாஜ்பாய் அவர்கள் வளர்ச்சியை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மருத்துவ மாணவர்களின் மாநாட்டிற்கு செல்கிறேன், அப்போ வளர்ச்சியை மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அப்பா 1996 கன்னியாகுமரி தொகுதியில் போட்டி போடுகிறார்கள். அப்போ பாஜக தொண்டர்களை நான் பார்க்கிறேன். சுறுசுறுப்பான தொண்டர்கள், கொள்கை மிகுந்த தொண்டர்கள், ஈடுபாடுள்ள தொண்டர்கள், தலையில் அந்த காவி கொடியை கட்டி விட்டு அங்கே கொஞ்சம் ஓரத்தில் கொஞ்சம்
தொட்டி தான் வச்சிருப்பாங்க. அதை எடுத்து குடித்து விட்டு அவர்கள் அந்த சுறுசுறுப்பாக அவர்கள் பயணிக்கின்ற பயணம். ஆக அது மட்டுமல்ல, தலைவர்களின் ஒரு தூய்மையான ஒரு அணுகுமுறை, இவையெல்லாம் பார்த்து நம் பாரதிய ஜனதா கட்சி தான் நமக்கான கட்சி என்று முடிவு செய்தேன். இடையில ஒரு சின்னதா அப்பாட்ட மெதுவா பாஜக நல்லா வேலை செய்யறாங்களேன்னு சொல்லும் போதே அப்பா கொஞ்சம் கோபமா ஒரு முறை மறைச்சாங்க. எதிர்ப்புலாம் வரலையா? எதிர்ப்பு இருக்கும், அதுதான் அவங்களோட கோபத்திலே ஒரு. ஆனாலும் சேர வேண்டும் என்று அப்போ சின்ன சின்ன மெடிக்கல் கேம்ப்ஸ் அப்படிலாம் போய் கொண்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தலைவர்கள் எல்லாம் சேரலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் சேர்ந்துட்டேன். ஆனா சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்பாட்ட சேர்ந்துட்டேன்னு சொல்றதுக்குள்ள துணிச்சல் எனக்கு வரல. அவங்க காங்கிரஸ்காரங்களே இருந்தாங்க, நான் பாஜக தொண்டராகவே தான் இருந்தேன். 2 பேரும் அரசியல் ரீதியா எதுவுமே பேசிக்க மாட்டோம். அப்பா வந்த கூட வீட்டில் அப்படி நலம் விசாரிக்கிறதோட பெற்றுருவாங்க. அப்படிதான் எங்களோட வாழ்க்கை அப்படியே தான் இருந்தது. தந்தை வழி அரசியல்னாலும் உங்களுக்குன்னு ஒரு தனித்த சாயலை நீங்க முன்னெடுத்தீங்க. அது எப்படின்னா நிறைய பெண் தலைவர்கள் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. தேசிய அரசியல்ல ஒரு ஈடுபாடு, ஆனா தமிழகத்துல உங்களோட செயல்பாடு எப்படி மேனேஜ் பண்றீங்க? இல்ல, இது இயற்கையாகவே எனக்கு இருக்கின்ற ஒரு குணம். அப்பா அடிக்கடி இப்ப உதாரணத்திற்கு வாஞ்சி மணியாச்சி அப்படின்ற பேரே அப்பாவால் தான் வந்தது. ஏன்னா வாஞ்சிநாதனை பற்றி கதைகள், வ.உ. சிதம்பரம் பிள்ளை பற்றிய கதைகள், சுப்பிரமணிய சிவா பற்றிய கதைகள், இதெல்லாம் அப்பா கார் ஓட்டும் போது நான் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துக்குவேன். அம்மா கூட பின்னால் தான் உட்காரணும், அம்மாவும் மற்ற தங்கச்சியெல்லாம் பின்னால் தான் உட்காரணும். அப்பவே நான் தான் அப்பா கார் ஓட்டிக்கிட்டே கதை சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்போ எல்லா சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி, நாட்டை பற்றி கதைக்கு சொல்லிக்கொண்டே வருவார்கள். அந்த கதையெல்லாம் சின்ன வயதுல மாதிரி இறைவன் மீது மிகுந்த ஈடுபாடு உண்டு. மாநில தலைவர் ஆன காலத்துல இருந்து இவங்களை நீக்கிடுவாங்கன்னு ஒரு விமர்சனம் வந்து கொண்டே இருந்து நான் ரொம்ப தீவிரமா பணியாற்றினேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சி வரலாற்றுல அதிக நாட்கள் தலைவராக இருந்த ஒரு வரலாறையும் நான் படைத்திருக்கிறேன். அது இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்க. தமிழக பாஜக தலைவர்கள் அனைவருமே எனக்கு உறுதுணையாகவும் இருந்திருக்கிறார்கள். அதனால ஒரு தேசிய கட்சிக்கு அப்பா தலைவராக இருந்து நேர் எதிர்கொள்கையோட இன்னொரு தேசிய கட்சிக்கு மகள் தலைவராக இருந்த வரலாறை இறைவன் படைப்பதற்கு எனக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். நிச்சயமா அது உங்களோட உழைப்பிலேருந்து உங்களுக்கு கிடைத்த ஒரு சன்மானமாகத்தான் பார்க்கப்படுது. தமிழிசையோட பர்சனலான பேஜை பார்க்கும்போது அவங்களுக்கு இசை மேல அதிக ஆர்வம் இருந்திருக்கு. சின்ன வயசுல கத்துட்டு இருந்திருக்கீங்க, தாத்தாவோட நிறைய கச்சேரி போயிருந்திருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த மாதிரியான? எனக்கு இசை மேல எனக்கு ஆர்வம்ன்றதை விட இந்த இசையும் அப்பாவுக்கு பிடிக்கும், தமிழ் இசையும் பிடிக்கும். அதனால தமிழ் இசைன்னு எனக்கு பெயர் வைத்தது. வாய்ப்பாட்டு சொல்லி கொடுக்க அப்பா முயற்சி செய்தாரு. ஆனா தமிழ் பேச்சு வளர்ற அளவுக்கு இசை வரல. அதனால வீணை கத்துக்கொண்டேன். வீணை நல்லா வாசிப்பேன். மருத்துவக் கல்லூரியில கொஞ்சம் தீவிரமா படிக்க ஆரம்பித்ததுக்கு பின்புதான் வீணை வாசிக்கிறத விட்டேன். அந்த காலத்துல அதனால தான் கலைஞர் அவர்கள் இங்க திருமணத்திற்கு பேசும்பொழுது சொன்னாரு, தமிழோசை கேட்காதா என்று. அப்ப ஹிந்தி பிரச்சனை தமிழ்நாட்டுல இருந்ததுனால தமிழோசை கேட்கணும் 60கள்ல தானே நாங்கெல்லாம் பிறந்தது. அதனால தமிழோசை கேட்காதா என்று தமிழகத்தில் ஏங்கிக் கொண்டிருந்த காலத்திலே மகளுக்கு தமிழிசை என்று பெயர் வைத்திருக்கிறார் என்று கலைஞர் சொன்னாரு. என் பேரை எங்க ஸ்கூல்ல கேட்டா கூட தமிழிசைன்னு அப்ப உங்க அப்பா திமுகவான்னு கேட்பாங்க. அப்ப எனக்கு கோவம், என்ன தேசியவாதினா தமிழே பேச மாட்டாங்க போல இருக்கு. இல்ல காங்கிரஸ் சொன்னா காங்கிரஸ்காரர் தமிழ்ல பேர் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. சோ அப்படி ஒரு அடையாளத்தை வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதனால நான் எங்க அப்பா தமிழ் 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 அப்படின்னு. அதனாலதான் அடிக்கடி சொல்றேன், எனக்கு தமிழ் கொஞ்சம் பேசினால், மருத்துவம் தான் படித்தது, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்றால் இல்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன்னு அடிக்கடி. அங்கதான் மேம் அது தமிழிசை அப்படின்னாலே ஒரு எதுகை மோனைங்கிறது வந்துருது. அது எப்படி இன்ஸ்டன்டா அவர் தான் நீங்க சூஸ் பண்றீங்களா? இல்லை, ஆல்மோஸ்ட் இன்ஸ்டன்ட் அண்ட் சூசிங்னு சொல்லலாம், ரெண்டுன்னு சொல்லலாம். அது எனக்கு தானாகவே நான் நிறைய புத்தகங்கள் படிக்கின்ற பழக்கம் உண்டு. அதுல ஒன்று மரபணு மூலமாகவும் வரலாம், புத்தகங்கள் படிக்கின்ற மரபு ரீதியாகவும் வரலாம், ரெண்டுலயும் வரலாம். இதுலயும் ஒரு ஸோ அந்த இரண்டையும் சேர்ந்து கொண்டு வரலாம். நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு தானே சொல்கிறேன், படிக்க படிக்க நமக்கு பழக்கம் வரும். அதனால் நிறைய புத்தகங்கள் படிப்பேன். மருத்துவக் கல்லூரி மாணவியாக இருக்கும்போதே தமிழ் புத்தகங்கள் அப்போ 4 பீரோ புத்தகங்கள், அதனால சும்மா இருக்கும்போதெல்லாம் புத்தகங்கள் எடுத்து படிக்கின்ற பழக்கம் உண்டு. சுவாரஸ்யமாக ஒன்று சொல்லணும்னா, எங்கள் அப்பாட்ட ஒரு நாள் ஒரு கட்சி தலைவர் 4 பொம்பளை பிள்ளைங்க, உங்களுக்கு நீங்கள் சொத்தே சேர்க்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நிறைய சொத்து சேர்த்தனே அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த தலைவர், அப்படின்னா எல்லாம் பினாமியில் வச்சிருக்கீங்களா அப்படின்ற. பினாமியில் வைக்கல, பீரோவில் வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. பீரோவில் வச்சிருக்கீங்களா? எந்த பீரோ அப்படின்னா 4 பீரோவை காமிக்கிறாங்க. இது மகளுக்கு புத்தகம், 2வது மகளுக்கு இந்த சொத்து, 3வது மகளுக்கு இந்த சொத்து, 4வது மகளுக்கு இந்த சொத்துன்னு சொல்லும்போது, அப்போ புத்தகம் தான் நமது சொத்துன்றதை எங்க அப்பா சொன்னதை வைத்து எனக்கு மனதில் அதை நான் ஏற்றுக்கொண்டு புத்தகங்கள் படிக்கின்ற பழக்கம் மிக சின்ன வயதிலிருந்தே வருகின்றது. உங்க பேருக்கே கலைஞர் ஒரு விஷயத்த சொன்னார்னு சொன்னீங்க. திராவிட கட்சியிலேருந்து உங்களால மறக்க முடியாத, உங்களுக்கு கனெக்டிவா இருக்கிற ஒரு பாராட்டுனா என்ன சொல்வீங்க?
திராவிட கட்சின்னா அது அதிமுகவும் எடுத்துக்கலாம், திமுகவும் எடுத்துக்கலாம். 2 பாராட்டுமே எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு பாராட்டு வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா அவர்கள், நான் மாநில தலைவர் ஆன உடனே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சிறப்பு அழைப்பாளர் வந்து ஒரு பெரிய கடிதம் கொடுத்தார். அதில் மாநில தலைவராக நீங்கள் பொறுப்பேற்றுவதற்கு மிகுந்த வாழ்த்துக்கள் என்ற நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவர்கள் வேற யாருக்கான இப்படி வேறு மாற்றுக் கட்சியில் ஒரு பெண் தலைவர் வந்தாங்கன்னா, ஒரு பெண் தலைவர் என்ற முறையில் அவங்க அது பார்த்தா ஜெயா டிவியை போட்டால் மாதிரி வாழ்த்துகள் அப்படின்னு வந்தது. ஒரு மிகப்பெரிய வாழ்த்தா நான் ஏற்றுக்கொள்கிறேன். பின்னால அவங்கள என்னோட பையனோட அழைப்புதலை கொடுக்கும்பொழுது அவங்களே சொன்னது, தமிழக அரசியல் வரலாறுல ஒரு பெண் பெரிய சவால்களை எல்லாம் தாண்டி ஒரு தலைவரா வர்றதுன்றது மிக ஆச்சரியமான விஷயம். நீங்களே வந்திருக்கிறீங்க, அது உண்மையிலே எனது பாராட்டு அப்படின்னு சொன்னாங்க. அது நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாராட்டவே கருதுகிறேன். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களை பத்தி சொல்லும் பொழுது அவர் எப்பவுமே என்னை பார்த்துட்டு நான் திட்டினாலும் நல்ல தமிழ்ல திட்டுறேன் அப்படின்னு ஒரு நாள் சொன்னாரு. எல்லாத்த விட வந்து அருள்நிதின்னு நினைக்கிறேன், அவங்க கல்யாணம் நடக்குது இதுல கலைஞர் அரங்கத்துல. அப்போ வந்து எல்லாரும் மேடையில உட்கார்ந்துருக்கிறோம், அண்ணன் வைகோ எல்லாரும் பேசுறாங்க. நான் மாநில தேசிய கட்சியின் தலைவர் என்றால கடைசியில் என்ன பேச சொல்றாங்க, முத்தமிழ் கலைஞர் இயல் இசை நாடகம் தான் முத்தமிழ். ஆக முத்தமிழ் கலைஞர் இருக்கின்ற இடத்தில் இசை தமிழுக்கு வேலை இல்லையா, அப்ப தமிழ் இசைக்கு வேலை இருக்கிறது அல்லவா அப்படின்னு பேசினேன். பேசி முடிச்சு இந்த வா அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அப்பாவோட தமிழ் அப்படியே இருக்குது அப்படின்னு பேசினாரு. அப்போ மகிழ்ச்சியாக இருந்தது. எப்போவாவது நம்ம வந்து அரசியலை விட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்திருக்கீங்களா? நம்ம டாக்டராகவே இருந்திருக்கலாம், அது நல்லா இருந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு, ஏன்னா என்னதான் வந்து உங்களோட பிளட்லேயே வந்து அந்த இது இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்துட்டு போயிருக்கா? நிச்சயமா வந்தது இல்லை. ஏன்னா எப்பவுமே நம்ம எண்ணி துணிக கருமம் தான். முடிவெடுக்கிறதுக்கு முன்னால பலமுறை யோசனை பண்ணுவேன். என்னோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட கேள்விகள் நீங்க நிறைய இடத்துல கேட்கலாம். ஒன்று வந்து அப்பாவை விட்டு எப்படி நீங்க இன்னொரு கட்சியில சேர்ந்தீங்கன்னு கேட்கலாம். மருத்துவத்துறையில இருந்து எப்படி அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்கலாம். அரசியல் இருந்து ஆளுநருக்கு போனப்பறம் எப்படி ஆளுநர்ல இருந்து அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்கலாம். எல்லாமே மிகவும் கடுமையான முடிவு தான். ஆனா எல்லா கடுமையான முடிவுகளையும் மிக மிக சிந்தித்து ஆழமாக அதில் இழப்புகள் இருந்தால் இல்லை இது வருங்கால வாய்ப்புகளுக்கானது என்று நான் அதை முடிவு செய்திருக்கிறேன். அப்படிதான் எனது வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கு. ஆளுநரா இருந்தபோது உங்களோட நிறைய செயல்பாடுகள் பாராட்ட பெற்றது. குறிப்பா சொல்லணும்னா அந்த மாணவர்களோட நீங்க மேற்கொண்ட வந்து இந்த இன்ஸ்ட்ராக்ஷன் சீரீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளா மாறினது. அப்படி நிறைய சக்சஸ்ஃபுல்லான விஷயங்களை பண்ணிருக்கீங்க. மாணவர்கள் கிட்ட அரசியல் புரிதல் எப்படி இருந்ததா நீங்க பாக்குறீங்க? ரொம்ப நன்றாக இருந்தது. நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. 2 இடங்களிலுமே மாணவர்கள், புதுச்சேரியும் சரி தெலுங்கானாவும் சரி, மாணவர்களின் இன்னைக்கு கூட மாணவர்கள் என் மீது மிக அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்கள். எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், உஸ்மானியா மருத்துவக் கல்லூரிக்கு நானும் முதலமைச்சரும் ஒரு விழாவிற்கு போகிறோம். அங்கு உள்ள மாணவர்கள் வெளியே வந்து முதலமைச்சர் வரக்கூடாது, ஆளுநர் உள்ளே வரலாம் என்று சொல்கிறார்கள். இங்க தமிழ்நாடா இருந்தா ஒன்று அது அரசியலாயிருக்கும். அப்படி இல்லை, விருப்பப்பட்டு மாணவர்கள் எங்கள் ஆளுநர் உள்ளே வரலாம், முதலமைச்சர் வரக்கூடாது என்று சொல்லும் அளவிற்கு நான் மாணவர்கள்ட்ட பிரபலமா இருந்தேன். மாணவர்களுக்கு என்று பல போட்டிகள் வைத்தேன். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பழங்குடி மாணவர்கள் கூட வந்து வாய்ப்புகளை பெற்றது பழங்குடி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு பாராட்டை பெற்றது. 2 மாநிலத்துல ஆளுநராக இருந்து நிறைய விஷயங்களை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் வெர்சஸ் ஸ்டேட் அந்த கான்ட்ரவர்சி நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல 2 விதமா பார்க்குறேன். ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து பொங்கல் வைத்துட்டு இங்க நான் இந்த வீட்டுக்கு முன்னாலே நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னேன், ஆளுநரும் முதலமைச்சரும் அமர்ந்து பேச வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். 2 பேருமே அமர்ந்து பேசி தமிழக மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்யணும். ஆர்டிகிள் 167 என்ன சொல்லுதுன்னா, எப்பப்பெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது முதலமைச்சர் ஆளுநரை சந்திக்க வேண்டும், அந்த மாநிலத்தை பற்றி விவாதிக்க வேண்டும். தெலுங்கானால இது நடக்கல, ஆனா தமிழ்நாட்டுல நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இப்ப ஆளுநர் வந்து ஒரு தேநீர் விருந்துக்கு கூப்பிட்டாருன்னா அதுல வந்து முதலமைச்சர் சென்று கலந்து கொண்டு இப்போ நீங்களும் நானும் பேசுற மாதிரி வாய்ப்புகள் வரும். சோ இந்த இடைவெளியை நம்ம அதிகப்படுத்தி கொண்டே போக வேண்டாம் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. அதைத்தான் நான் சொன்னேன். தமிழக முதலமைச்சர் வந்து பேசும்போது சொல்றாரு, இதுவரைக்கும் ஒரு பாதி தான் பார்த்திருக்கீங்க, அதாவது வெர்ஷன் 1 தான் பார்த்திருக்கீங்க, 26ல வெர்ஷன் 2.0 லோடிங்ல இருக்கு, அதனால இப்போ நாங்க செஞ்சதை விட இன்னும் நிறைய சிறப்பான திட்டங்களை செய்ய போறோம்னு சொல்றாங்க. வெர்ஷன் லோடு ஆயிட்டு இருக்கா, கரப்ஷன் லோடு ஆயிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியலையே. இப்போ ஒரு அமைச்சர் மீது ஒரு மந்திரி சபையில ஒரு அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வரலாம், 2 அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வரலாம், 9 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. தினம் ஒரு அமைச்சர், இப்ப இன்னைக்கு பெரியசாமி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு அமைச்சர் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆக எந்த அமைச்சர் மீது வழக்கு இருக்கிறது என்று கேட்பதற்கு பதிலாக எந்த அமைச்சர் மீது ஊழல் வழக்கு இல்லை என்று கேட்கும் அளவிற்கு. அப்படி என்றால் இது வெர்ஷன் 2வா
இல்லைன்னா கரப்ஷன் 1 வந்தா கரப்ஷன் 2 ஆகி போயிடும். அதனால இந்த வெர்ஷன் 1ஓட கரப்ஷன் 1ஓட முடிஞ்சிடணும். இது 2 வந்துன்னா அது 2.0ன்றதுக்கு பதிலா 2.0 ஆயிடும். அதனால இன்னைக்கு சூறையாடுகிறார்கள், சுரண்டப்படுகிறார்கள்னா யாரு சூறையாடுனா? இன்னைக்கு 9 அமைச்சர்களும் யாரோட பணத்தை சூறையாடி இருக்காங்க? யாருடைய பணத்தை சுரண்டி இருக்கிறார்கள்? மக்கள் பணத்தை தானே சுரண்டி இருக்காங்க. தமிழக மக்களின் பணத்தை தானே சுரண்டி இருக்காங்க. நான் கேட்கிறேன், 10 ஆண்டுகள் ஆட்சியில மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கீழே உள்ள ஒரு அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குதா? ஆனா 5 ஆண்டுகள்ல இதுக்கு முன்னால உள்ளது பின்னால உள்ளது உங்களுக்கு எல்லாம் தொடர்புடையதாக இன்னைக்கு 9 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது என்றால் யார் தவறு செய்கிறார்கள்? யார் சூறையாடுகிறார்கள்? யார் தமிழக மக்களின் நலனை பாதிக்கிறார்கள்? அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். மரியாதைக்குரிய அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதற்றத்தோடு பேசுகிறார். நீங்க என்ன சொல்ல போனா பாஜக அதிமுக கூட்டணி வந்ததிலிருந்தே அவருக்கு கொஞ்சம் பதற்றம் அதிகமாகி விட்டது. அதனால 2.0 பேசுறாரு, வெர்ஷன் பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க தமிழ்ன்றீங்க, திராவிட மாடல்னு சொல்றீங்க, அதுலயும் தமிழ் இல்ல, வெர்ஷன் அதுலயும் தமிழ் இல்ல. அப்ப என்ன நீங்க தமிழ்ன்றீங்க? அப்ப ஆங்கிலத்துக்கு நீங்க அடகு வைக்கிறீங்களா? பேரை சொல்ற நீங்க குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வையுங்கள் நம்ம சொல்றோம். உங்கள் திட்டங்களுக்கான நீங்க சொல்றீங்க, அதுல ஒரு ஃப்ரேசஸ் ஏன் தமிழ்ல வச்சா என்ன? தமிழ்ல வைக்கிறது இல்ல. இன்று வேற்றுமையை உருவாக்குகிறார்கள் பாஜக காரர்கள்னு சொல்றாங்க, பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள் சொல்றாங்க. தமிழ்லயே நீங்க பிரிவினை ஏற்படுத்தினீங்களே. பாரதியாரின் தாசன் பாரதிதாசன், ஆனால் பாரதியாரை கொண்டாட மறுக்கிறீர்கள், பாரதிதாசனை கொண்டாடுகிறீர்கள். ஏனென்றால் இதில் சாதியத்தை நீங்கள் பார்த்தீர்கள், தமிழை பார்க்கவில்லை, சாதியத்தை நீங்கள் பார்த்தீர்கள். அதே போல்தான் அண்ணாவை கொண்டாடுகிறீர்கள், ஆண்டாளை கொண்டாட மறுக்கிறீர்கள். பெரியாரை கொண்டாடுகிறீர்கள், பெரியாழ்வாரை கொண்டாட மறுக்கிறீர்கள். ஏனென்றால் அதில் நீங்கள் மதத்தை பார்க்கிறீர்கள், தமிழை நீங்கள் பார்க்கவில்லை. ஆக தமிழையே மதத்தை வைத்தும் சாதியை வைத்தும் பிரித்தது திராவிட கட்சி, திராவிட மாடல். மலம் என்றைக்காவது குடிநீரில் கலக்கப்பட்டதா? எந்த ஆட்சியிலாவது? நலமாக குடிநீர் குடிக்கலாமே தவிர மலமாக குடிநீரை வேற யாரோ செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு அரசு பொறுப்பேற்க. அரசு எல்லாருமே அரசே எல்லாத்துக்கும் செய்ய போறது இல்ல. அதை பயன்படுத்தியவர் பட்டியலின மக்கள். ஆக அவர்களுக்கான ஒரு விசாரணையோ அவர்களுக்கான ஒரு நீதியோ கிடைக்கவில்லை. என்றால் என்ன நீங்க சமூக நீதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? எங்கே சமூக நீதி இருக்கிறது? இன்னைக்கு மாநில சுயாட்சிக்காக ஒரு மரியாதைக்குரிய அவங்க தலைமையில ஒரு நீங்க ஒரு குழு அமைக்கிறீங்க. ராஜமன்னார் கமிட்டின்னு 1969 கலைஞர் அவர்கள் இதே மாதிரி மாநில சுயாட்சிக்காக ஒரு குழு அமைத்து அவர்கள் பல திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் உறவுகள் இப்படி இருக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் எதையுமே கடைபிடிக்கல. 2 ஆண்டுகளுக்குள்ளாவே அவங்க இந்திரா காந்தியை சரணடைந்து விட்டார். ஏனென்றால் அதுக்கப்புறம் சர்க்காரிய கமிஷன் வந்தது, ஊழல் வந்தது. எந்த இந்திரா காந்தி அவர்கள் குறை சொன்னார்களோ அப்புறம் நேருவின் மகளே வருக அப்படின்னு சொன்னிட்டீங்க. அப்ப அப்பா அமைச்ச விசாரணை அப்பா அமைச்ச கமிஷனே நீங்க சரியா பின்பற்றல. அப்புறம் இப்ப ஏன் கமிஷன் அமைக்கிறீங்க? மத்திய அரசு அந்த கமிஷன்ல இருக்கக்கூடியதை செய்யறதுக்கு முன் வரல, அது அப்படியே கிடப்பிலே இருக்கு. மாநில அரசா இருக்கும்போது ஏன் செய்ய முன் வரல நான் கேக்குறேன். மத்திய அரசு இருக்கட்டும், வருதா வரலையா, மத்திய அரசு ஏற்கனவே நாங்க ஒற்றுமையா தான் ஒத்துழைப்போடு தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க தான் ஒத்துழைமை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. உதாரணத்துக்கு கேட்கிறேன், NEP என்ற புதிய கல்விக் கொள்கையில் மத்திய அரசு அதற்கான திட்டத்தை எல்லா மாநிலமும் ஒற்றுக்கொண்டது. அண்ணாவே என்ன சொன்னார்? 3 மொழியை எல்லா மாநிலமும் ஒற்றுக்கொள்ளும் பொழுது தமிழகம் ஒப்புக்கொள்ளும் சொன்னார். நானே படித்தேன். நானு ஏன் நீங்க ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்கள்? மகாராஷ்டிராலயும் எதிர்ப்பு வந்ததே. எதிர்ப்பு வந்தது. பட் ஆனா அவங்க அதை சரி செய்து விட்டு எந்தெந்த மொழி வேணுமோ அதை கத்துக்கோங்கன்னு உடனே சரி செய்துட்டாங்களா? இல்ல இப்போ இங்க என்ன கேள்வி வருதுன்னா, ஹிந்திய நீங்க சேர்க்கணும்னா தமிழ் எப்படி வளர்ப்பீங்கிற ஒரு ஆங்கிலத்தை சேர்க்கும்போது தமிழ் வளரலையா? ஆங்கிலத்தை சேர்க்கிறீங்கல்ல, அப்ப டாடி மம்மி தான் நினைக்கிறேன், அம்மா அப்பா இல்லையே. இன்னைக்கு ஸ்டாலின்ற பேர் எங்க இருக்கு? உதயநிதி பேர் என்ன? ஆக நீங்க ஒரு மொழி அப்ப ஒட்டுமொத்தமா தமிழை வளர்த்துனா நான் மகிழ்ச்சி அடைவேன். நீங்க நடத்துகின்ற பள்ளிகளிலேயே தமிழ் இல்லை, ஹிந்தி இருக்குது. புதுச்சேரியில CBSE எல்லா பள்ளிகளையும் மாற்றும் பொழுது நான் கோரிக்கை வைத்தேன், தமிழ் எந்த விதத்திலும் அழிந்துவிடக் கூடாது, தமிழ் புத்தகங்கள் இருக்கணும். இன்னைக்கு கூட தமிழ் புத்தகங்கள் CBSE இருந்தா கூட தமிழக பாடநூல் கழகத்திலிருந்து தமிழ் புத்தகத்தை புதுச்சேரி வாங்குகிறது. தமிழை நாங்க ஒழிக்கல CBSE கொண்டு வந்த பின்பு. ஆனா இவர்கள் நடத்துகின்ற CBSE ஸ்கூல்ல தமிழ் ஒழிக்கப்பட்டு ஹிந்தி அதிகமாக பேசப்படுகிறது. இதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்க வெள்ளை அறிக்கை நான் கேட்டேன், முதல்ல இருந்தே நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமிழகத்துல எத்தனை பள்ளிகளில் தமிழ் மட்டும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, எத்தனை பள்ளிகளில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, அரசாங்க பள்ளி மாணவர்கள் மட்டும் ஏன் படிக்க கூடாது, சாமானிய பள்ளி குழந்தைகளுக்கு ஏன் இந்த வேற்றுமையை விதைக்கிறீர்கள்? இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாரும் பதில் சொல்ல மறுக்கிறாங்க.
ஒரு கூட்டணிக்கு அப்புறமாகத்தான் திமுகவுக்கு இந்த மாதிரியான ஒரு நடுக்கம் இருக்கு, பதட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதிமுக ஒரு பக்கம் வந்து தங்களை இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்கிக்கிறதுக்கான பணிகள் இருக்காங்க. தமிழகத்துல பிஜேபி வளர்ந்துருச்சா இல்ல தனக்கான அடையாளத்தை தேடிட்டு இருக்கா? வளர்ந்து விட்டது. அதுதான் 2024 தேர்தலை உங்களுக்கு சதவீதத்தில் நாங்கள் அதிகரித்து காண்பித்திருக்கிறோம் அல்லவா? அதிகம் மட்டும் இல்ல, முதல்ல தாமரை எங்கே என்று கேட்கின்ற இடத்தில் 22 இடங்கள்ல தாமரைக்கு போட்டி போட்டு நாங்கள் அதிகமாக 18% மேலே நாங்கள் சதவீதத்தை அதிகரித்திருக்கிறோம், எந்த திராவிட கட்சியும் இல்லாம. ஆக வளர்ந்துதானே இருக்கிறோம். நாங்க இன்னைக்கு பரவலாக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசு பொருளாகத்தான் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக வளர்ந்திருக்கிறோம் என்பதை மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலினே சொல்லிக் கொண்டிருக்கிறார், திருமாவளவனே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் நாங்க இந்த கூட்டணியில பலமா இருப்போம், ஏன்னா பிஜேபி வந்துடக்கூடாது, கூட்டணியில பலமா இருக்கும், ஏன்னா பிஜேபி வந்துடக்கூடாது. அப்ப பிஜேபி வருகின்ற அளவிற்கு பலமாக நாங்கள் இருக்கிறோம் என்றது. நாங்க பலமே இல்லைன்னா எங்களை பத்தி பயப்படுறீங்க? ஆக எல்லாரும் பிஜேபி இன்னைக்கு திருமாவளவன் எனக்கு எதுவும் வேணான்னு பரவாயில்ல, சீட்டு வேணா பரவாயில்ல, துணை முதலமைச்சர்லாம் கொடுக்கப்படல, மதவாத சக்திகள் வந்துடக்கூடாதான். எது மதவாதம் என்று நான் கேட்கிறேன். இது வரைக்கும் நாங்க எதையாவது மதவாதத்தை பற்றி பேசி இருக்கிறோமா? நீங்க கோயிலுக்கு போக மறுக்கிறீங்க, 1000 குடமுழுக்குன்னு சொல்றீங்க, ஒரு இஃப்தார் விருதுக்கு போறீங்க, ஒரு கிறிஸ்துமஸ் கேக்க வெட்டுறீங்க. ஏன் ஒரு குடமுழுவுக்கு ஒரு கோயிலுக்கு கூட நீங்க போகல? அப்ப மத வேற்றுமையை விதைப்பது யாருன்னு நான் கேள்வி கேட்கிறேன், நேரடியாகவே கேட்கிறேன். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா நம்பிக்கை இல்லைன்னு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்லலாம், நம்பிக்கை இல்லைன்னு பாஜக கட்சி அரசின் தலைவராக இருக்கின்ற முதல்வர் சொல்ல முடியாது. இதைத்தான் நாங்கள் கேள்விக்கு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிறுத்துவது எல்லாமே ஏமாற்று வேலை, விளம்பரம். அவர்கள் சொல்வதை அவர்களே இந்த காலத்திலும் பின்பற்றியது இல்லை. காலத்திற்கு ஏற்ப, அதாவது தனிநாடு இல்லை என்றால் சுடுகாடு என்று சொல்வார்கள். அதற்கு பின்பு அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் எரித்ததனால் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தவுடன் இல்லை இல்லை நாங்கள் அதை பற்றி பேசவில்லை என்று சொல்வார்கள். ஆக எல்லாமே ஒரு நடவடிக்கையில், எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை. அதைத்தான் இவ்வளவு நாள் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு 2026 ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். 2026 தமிழ்நாட்டுல திராவிட அரசியல் தான் இருக்குமா இல்ல தேசிய அரசியலுக்கு வழி? திராவிட தேசிய அரசியல் இருக்கும். தேசிய கட்சியும் திராவிட இப்ப மாத்திரம் என்ன, காங்கிரஸோட இவங்க கூட்டணி தானே வைத்திருக்கிறாங்க. எந்த காங்கிரஸோட? நமது இலங்கை தமிழர்களை சுட்டு கொன்ற காங்கிரஸோட, எமர்ஜென்சியை கொண்டு வந்த காங்கிரஸோட, ஹிந்தியை திணித்த காங்கிரஸோட. அப்ப இவங்க எல்லா தவறையும் செய்த காங்கிரஸோடு இவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல ஏன் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரல? 5 அமைச்சரா இருக்கும்போது ஏன் அதை பத்தி பேசல? இன்னைக்கு நீட்டை பத்தி பேசுறீங்க, அது நீங்க இருக்கும்போது ஆரம்பிச்சது தானே. நீங்க மாநில சுயாட்சியை பத்தி பேசுறீங்க, நீங்க 5 அமைச்சர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் அதை பத்தி பேசல? அப்பெல்லாம் மறந்துட்டாங்களா? அப்போ உணர்வுபூர்வமாக இதெல்லாம் அவர்கள் மனதில் இருந்தது என்றால் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அதை அடிப்படையாக கொண்டு இதெல்லாம் கொண்டு வந்திருக்க வேண்டியது தானே. அப்ப இடையில அம்னீசியா வந்துருது, அதுக்கப்புறம் இப்ப திடீர்னு அவங்களுக்கு சென்சேஷன் வருதுன்னா அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் நான் கேட்கிறேன். இப்போ இதெல்லாம் அவங்க மேல நீங்க வைக்கிற குற்றச்சாட்டாக இருக்கிறது. பாஜக இனி தமிழ்நாட்டுல எப்படியான ஒரு யுக்திகளை எடுத்துட்டு போய் 26 தேர்தலை சந்திக்கிறது தயாரா இருக்கு? நாங்கள் எங்களோட அடிப்படையில் நாங்கள் எங்களை பலம் பொருந்தியவர்களாக ஏற்கனவே மாற்றி வருகிறோம். இப்பதான் எங்களோட அமைப்பு தேர்தல் முடிந்திருக்கிறது. இதற்கு முன்னால் 40 மாவட்டங்கள் தான், அப்புறம் 60 மாவட்டங்கள், இப்போ 64 மாவட்டங்களாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம். மாவட்ட எந்தங்களை அந்த அளவுக்கு பிரித்து இருக்கிறோம். அதே மாதிரி மண்டல் அளவிலிருந்து கிளை தேர்தல் தேர்தல் வைத்து நாங்கள் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்துக்கிறோம். நாங்க அப்பாயின்ட் பண்ணல. இப்ப என்னோட தொகுதியில உள்ள கிளைனா கூட அந்த கிளைக்கு ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி 66,000 கிளைகளுக்கு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 1500 மண்டல்களுக்கு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 67 மாவட்டங்களுக்கு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக எல்லா இடத்திலுமே அமைப்பு ரீதியாக எங்களை பலப்படுத்தி வருகிறோம், பூத் அளவிற்கு எங்களை பலப்படுத்தி வருகிறோம். இப்ப கூட்டணி பலத்தையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆக மத்திய அரசின் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நாங்க இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தோம்னு சட்டமன்றத்துல பேசினார். இது எல்லாமே காப்பி அண்ட் பேஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். நான் கேட்கிறேன், இன்னைக்கு விஸ்வகர்மா திட்டம்னு கொண்டு வந்த பின்புதான் கலைஞர் கைவினை திட்டம்னு ஒன்று கொண்டு வர உங்களுக்கு பயன்படுத்துது. அட்டல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் குழந்தைகளுக்கு என்று கொண்டு வந்த பின்புதான் நான் முதல்வன் திட்டத்தை உங்களுக்கு கொண்டு வர முடியுது. நேஷனல் மெடிக்கல் மிஷன் வீடு வீடாக சென்று பிபி பார்க்கணும், சுகர் செக் பண்ணணும்ன்ற நேஷனல் மெடிக்கல் மிஷன் திட்டம் வந்தோம்னா தான் உங்களுக்கு வீடு ஒரு மருத்துவம்ன்ற திட்டம் உங்களுக்கு வருது. பிரதமரின் மருந்தகம் திட்டம் வரும்போது தான் முதல்வரின் மருந்தகம் திட்டம் வருது. பிரதமரின் மருத்துவ காப்பீடு வந்த பிறகு முதல்வரின் மருத்துவ காப்பீடு வருது. பிரதமரின் வீடு கட்டு திட்டம் வந்த பின்புதான் கலைஞரின் வீடு கட்டு திட்டம் வந்தது. எது புதுசு நீங்க சொல்லுங்க? ஆக 5 முறை செய்யாமல் இந்த முறை மட்டும் இவங்க இதெல்லாம் கொண்டு வந்தது காரணம் என்ன? இது பிரதமர் செய்தார், அதுக்கு தமிழ் பெயர் வைத்துக்கொண்டு இவர்கள் அதை செய்வதை போல பாசாங்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஐடியாவும் பிரதமரோட ஐடியா. முத்ரா வங்கி திட்டம், இந்த முத்ரா வங்கி திட்டத்துல 24,000 கோடி ரூபாய் தமிழகம் மட்டுமே பலன் பெற்று இருக்கிறார்கள்.
இதில் பெண்கள் அதிகமாக பலன் பெற்றிருக்கிறார்கள். 10 பேருக்கு முத்ரா வங்கியில கடன் கொடுத்தா அதுல ஒருவர் பெண்ணாக இருக்கணும், பேசிக் மினிமம். அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் இருக்கலாம். ஒரு பெண்ணா கட்டாயம் இருக்கணும், ஒரு பழங்குடியினர் கட்டாயம் இருக்கணும், ஒரு தாழ்த்தப்பட்டவர் கட்டாயம் இருக்கணும், ஒரு சிறுபான்மையினர் கட்டாயம் இருக்கணும். 44 லட்சம் சிறுபான்மையினர் இந்த முத்ரா வங்கி கணக்கினால் பயனடைந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு திட்டத்தை, சிறுபான்மையினருக்கு பாதுகாவலரா இருக்கிறேன்னு சொல்றீங்களே, ஏதாவது ஒரு திட்டத்தில் நாங்க சொன்ன மாதிரி 44 லட்சம் சிறுபான்மையினர் இந்த முத்ரா வங்கி கடனினால் பலன் பெற்று இருக்கிறார்கள் சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியாது. அதே மாதிரி முத்தலாக், திடீர்னு 3 வாட்டி சொன்னா நீ வீட்டுக்கு போயிடலான்ற நிலையை மாற்றி பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறார். அதே நேரத்துல வக்ஃப் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டை எப்படி பார்க்க? நான் கேட்கிறேன், வக்ஃப் இஸ்லாமிய பெண்கள் கூட்டமைப்பு அதை வரவேற்றிருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஷேக் தாவூத் இன்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க, என்ன சொல்லியிருக்காரு, 9 லட்சம் கோடி ரூபாய் இந்த வக்ஃப் பணம் மக்களிடமிருந்து சுருட்டப்பட்டு இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இவங்களோட இந்த 9 லட்சம் கோடி ரூபாயில உள்ள பெருமானம் உள்ள சொத்துக்கள் ஏழை இஸ்லாமியர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா இன்னைக்கு ஏழை இஸ்லாமியரே இருக்க முடியாது. சிறுபான்மை தலைவர் சொல்றார், எங்கள ஆதரவு வக்ஃப் மாற்றல் சட்டத்துக்கு இருக்கிறது என்று. ஆக இது இப்போ கோயில் நிலத்தை எவ்வளவோ வச்சு சூறையாடி கொண்டிருக்காங்க. நகையை வைக்காம உருக்கி உருக்கி எவ்வளவு நகையை உருக்குறாங்க. சேகர் பாபு எவ்வளவு நகையை உருக்கி வைக்கிறாரு, எவ்வளவு பெருக்கி வைக்கிறாரு நமக்கு தெரியல. அதையெல்லாம் யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. ஆனா வக்ஃப்னு ஒரு வார்த்தை வந்த உடனே உடனே இஸ்லாமியருக்கு எதிரான சட்டம் என்று எடுத்துக்கொள்கிறார்கள். ரொம்ப பரபரப்பா ஃபயரான நிறைய பதில் சொல்லிட்டீங்க. ஒரு ஃபயர் ரவுண்ட், ஒரு 4 கேள்வி சின்ன சின்ன வார்த்தையில உங்களுக்கு தோன்றதுக்கு. முதல்ல, பிரதமர் மோடியோட நீங்க மீட் பண்ண போது இருந்த அந்த உங்களோட மறக்க முடியாத லைட் மொமெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுங்க? இல்ல, பிரதமர் மோடியை நான் பார்க்கும்போது உள்ள லைட் மூமெண்ட்னு சொல்றதை விட பிரதமரை நான் பார்த்த போதெல்லாம் அது பிரைட் மூமெண்டாகத்தான் இருந்திருக்கிறது நான் சொல்வேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ராகுல் காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி, நடிகர் அஜித்குமார், இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்களை நீங்க டின்னருக்கு இன்வைட் பண்ணணும்னா உங்களோட சாய்ஸ் யாரா? இல்ல, நேச்சுரலி நரேந்திர மோடிஜியா தான் இருக்கும். ஏன்னா நான் சினிமா ரொம்ப பார்க்கறது இல்லை. ஆனாலும் அஜித்குமார் அவர்களுக்கு எனது பாராட்டுகள். ஏன்னா நாட்டின் உயரிய ஒரு விருதை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர், அவ்வளவுதான். சிறப்பான எதிர்க்கட்சி தலைவராக செயலாற்றுகிறார் இல்லை. என்னை சார்ஜ் இப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும் மோடிஜி தான், அவ்வளவுதான். பொது வெளியில இது மாதிரி தவறான ஒரு பரிமாணத்திலிருந்து என்ன பாக்குறாங்கன்னு என்னைக்காவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? நிச்சயமாக நிறைய பார்த்திருக்கேன். நான் அடிக்கடி சொல்றது, நீ குள்ளம், நீ ஸ்டூல் மேல ஏறி நின்று தான் பேசுவேன்னு சொல்றாங்கன்னா, நீ குள்ளோன்னு சொன்னாலும் எனது திறமையிலும் எனது படிப்பிலும் எனது ஆற்றலும் உயர்ந்தவள், அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி நீ கருப்புன்னு சொல்றேன், நான் அடிக்கடி சொல்றேன், என் நோட்டும் ஒயிட்டு, என் கோட்டும் ஒயிட்டு. நான் வச்சிருக்க கொஞ்சம் பணமும் என்னோட மருத்துவத்துறையில் நான் சம்பாதித்தது. ஆக நான் கருப்பு பணம்லாம் வச்சுல, நான் வேணா கருப்பா இருக்கலாம். அதே மாதிரி சுருட்டன்னு பரட்டை, அடிக்கடி சொல்ல, ரஜினிக்கு அப்புறம் பரட்டன் பேர் வாங்கினது நான் தான் அப்படின்னு. இணையதள வாசிகளுக்குலாம் சொல்றது ஒண்ணு, முதல் மரியாதை எழுத கத்துக்கோங்க. திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் தான் மீண்டும் பாஜக தலைவரா வரணும்னு எதிர்பார்ப்போட நிறைய பேரும் எழுதியிருந்தாங்க. அது வேண்டாம் நீங்க விட்டுட்டீங்களா, இல்ல அது வரல? இல்ல, எதிர்பார்ப்புக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அதை எதிர்பார்த்ததற்கும் நன்றி. ஆனா நானே தான் வேண்டாம் அப்படின்னு நான் போட்டியில இருக்கேன். என்னோட பேர் இருந்தது. எனக்கு மற்ற தலைவர்களை பற்றிய விளக்கங்களை கேட்கும் பொழுது என்னிடம் முதலில் அது உள்துறை அமைச்சராக, மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், மரியாதைக்குரிய எங்களது அமைப்பு செயலர் இருக்கட்டும், சொல்லும் பொழுதே உங்கள் பெயர் இருக்கிறது, நீங்கள் போட்டியில் இருக்கிறீர்கள், இதற்கு மேல் நீங்கள் யாரை சிபாரிசு செய்கிறீர்கள், இந்த வார்த்தையை தான் அவங்க என்கிட்ட கேட்டாங்க. அதனால நான் போட்டியில இல்லைன்னா சொல்ல முடியாது. போட்டியில் இருக்கின்ற தகுதியும் எனக்கு இருக்கிறது. திருப்பி உங்களை ஒரு சட்டமன்ற உறுப்பினராவோ இல்லைன்னா ஒரு எம்பியாவோ தமிழகம் பார்க்கக்கூடிய காலம் வருமா? நிச்சயமாக வரணும், வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல்வாதி என்றால் அது மக்கள் மன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ ஒன்றை நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினராக போகணும்னு நினைச்சேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போகணும்னு நினைச்சேன். நான் பல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆளுநர் உரை 2 மாநிலங்களுக்கு ஆற்றுகின்ற பெரிய பலனை எனக்கு இறைவன் கொடுத்தான். பாராளுமன்றத்தில் எங்க அப்பா முதலில் தமிழ்ல பேசினாங்க. அதே மாதிரி என் தமிழ் மொழியில் பாராளுமன்றத்தில் போய் பேச வேண்டும் என்ற ஆசை. அதனால் நிச்சயமாக நான் ஏதாவது ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஆகியே தீருவேன். அதுக்கு மக்கள் எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நிச்சயமா. எங்களோட வாழ்த்துக்களும் கூட. மீண்டும் உங்களோட மக்கள் பணி தொடர்றதுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னமைக்காக ரொம்ப நன்றி. நன்றி.